மார்க் எழுதின சுவிசேஷம் 11ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்திலிருந்து வாசிக்கிறேன். மறுநாள் காலையிலே அவர்கள் அவ்வழியே போகும்போது அந்த அத்திமரம் வேரோடே பட்டு போயிருக்கிறதை கண்டார்கள். பேதுரு நினைவு கூர்ந்து அவரை நோக்கி, ரபி, இதோ நீர் சபித்த அத்திமரம் பட்டு போயிற்று என்றான். இயேசு அவர்களை நோக்கி, தேவனிடத்தில் விசுவாசம் உள்ளவர்களாயிருங்கள். எவனாகிலும் இந்த மலையை பார்த்து நீ பெயர்ந்து சமுத்திரத்தில் தள்ளுண்டு போ என்று சொல்லி தான் சொன்னபடியே நடக்கும் என்று தன் இருதயத்தில் சந்தேகப்படாமல் விசுவாசித்தால் அவன் சொன்னபடி ஆகும் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். தேவனுடைய விசுவாசத்தை குறித்து கடந்த பல வாரங்களாக போதித்து வருகிறோம் என்பதை நீங்கள் அறிவீர்கள். இந்த தேவனுடைய விசுவாசத்தை குறித்து சில காரியங்களை ஏற்கனவே சொல்லி வந்தேன். முதலாவது என்ன சொன்னேன்? தேவனுடைய விசுவாசம் எதன் அடிப்படையில் இயங்குகிறது? இயற்கை உலகத்தில், அதாவது காணப்படுகிற இந்த இயற்கை உலகத்தில் இருக்கிற எல்லாமே காணப்படாத உலகத்திலிருந்து வந்தது தான். இந்த காணப்படாத உலகம் இதுக்கு முன்னாடியே இருக்குது. தேவன் காணப்படாத உலகத்தை சேர்ந்தவர். அவர் தான் இதெல்லாம் உண்டாக்குனார். ஆகவே அந்த உலகம் பெருசு இதை விட. ஆகவே இந்த இயற்கை உலகம், காணப்படுகிற இந்த உலகம் காணப்படாத ஆவிக்குரிய உலகத்துக்கு கட்டுப்பட்டிருக்கிறது என்பதை சொன்னேன். இரண்டாவது, வார்த்தையை கொண்டுதான் காணப்படுகிறவைகளை மாற்றுகிறோம். உலகம் வெறுமையும் ஒழுங்கின்மையுமா இருந்தது. தேவன் அதை எப்படி மாற்றி அமைத்தார்? வார்த்தையை கொண்டு. வெளிச்சம் உண்டாக்குறதுன்னு வார்த்தையை பேசினார். வார்த்தையை சொல்லி தான் அவர் வாயிலிருந்து புறப்பட்ட வார்த்தைகள் என்ன வேண்டுமோ அதை பேசினார். அது வேண்டியது உண்டானது. இதுதான் பார்க்கிறோம். வார்த்தையை கொண்டு தான் இன்றைக்கு நாமும் நம்முடைய உலகத்தை மாற்றக்கூடியவர்களாக இருக்கிறோம். மூன்றாவது ஒன்றை பார்த்தோம். அது என்ன? கண்களுக்கு புலப்படாதவைகளை விசுவாசம் உண்டென்று நம்புகிறது. ஏன்னா விசுவாசம் எதை பார்த்துக்கிட்டு இருக்குது? கண்ணில் பார்க்கறத பார்த்துக்கிட்டு இல்லை. விசுவாசம் தேவனுடைய வார்த்தை என்ன சொல்லுதோ அதை பார்த்து கொண்டிருக்கிறது. இப்போ நான்காவதாக இன்னொரு காரியத்தை போதிக்க போகிறேன். தேவனுடைய விசுவாசம் எப்படிப்பட்டது என்பது இன்னொரு காரியம். தேவனுடைய விசுவாசம் இருதயத்தில் விசுவாசிக்கிற விசுவாசம். விசுவாசம் என்கிறது மனதளவில் இல்லை, உலக பிரகாரமாக விசுவாசம். சிலர் பாருங்கள், நம்முடைய போதனைகளை கேட்டுட்டு சிலர் நினைக்கலாம், உலகத்தில் கூட இந்த மாதிரி இந்த 5 ஸ்டார் ஹோட்டல்லாம் மீட்டிங் வச்சு ஆளுக்கு 10,000 20,000 ஃபீஸ் வாங்கி சக்ஸஸ்ஸு அது இதுன்னு பேசுகிறாங்க இல்லையா? அது மாதிரி இவர் ஒரு போதகர், இவரும் அதுதான் பேசுகிறாரு. அதே தான் இது ஒருத்தர் சொல்கிறாரு, அதே தான் இது. அதே இது கிடையாது. சில சிமிலாரிட்டிஸ் இருக்கலாம். ஏன்னா அவங்க இதுலேருந்து நிறைய எடுத்துருக்கிறாங்க, நாங்கள் அதுலேருந்து எடுக்கலை. அவங்க இதுலேருந்து நிறைய எடுத்துருக்கிறாங்க, நம்ம எடுத்துக்காதனால அவங்க எடுத்துக்கிட்டாங்க. அவங்க இயேசுவை மட்டும் விட்டுட்டு மீதியெல்லாம் எடுத்துருக்குறாங்க. இயேசுவை விட்டுட்டாங்க, மீதியெல்லாம் சக்ஸஸ் பிரின்சிபல்ஸ் எல்லாம் பைபிள்லேருந்து தான் எடுத்துருக்குறாங்க. நான் சொல்கிறேன், நாங்கள் முதல்ல இயேசுவை எடுத்துருக்குறோம். இயேசுவின் மூலமாக எல்லா சக்ஸஸ் பிரின்சிபல்ஸையும் எடுத்துருக்குறோம். அப்போ அவங்க பேசுகிறதுக்கும் நாம் பேசுகிறதுக்கும் வித்தியாசம் இருக்குது. என்ன வித்தியாசம்? பெரிய வித்தியாசம் ஒன்று இருக்குது. அது என்னென்னா, நாம் பேசுகிறது இந்த மனதளவுக்குரிய காரியங்களே அல்ல, மனதில் ஏற்படுகிற காரியங்களே அல்ல. அவங்க இந்த மைண்டை பற்றி தான் ரொம்ப பேசுகிறாங்க. ஆனால் நாம் இந்த ஆவியில் வார்த்தையை வைத்து இருதயத்தில் விசுவாசிக்கிறது குறித்து பேசு. இருதயம்ன்றதை உலகத்தார் எடுத்துக்கொள்கிறதே கிடையாது. அவங்க என்ன நினைக்கிறாங்க? மனுஷன்னா அவன் ஒரு சரீரம், அவன் ஒரு மனது இருக்குது அவனுக்கு, அப்படி தான் நினைக்கிறாங்க. ஆவியை பற்றி அவர்கள் நினைக்கிறதே கிடையாது. ஏன் நினைக்கிறது கிடையாதுன்னு சொன்னால், ஆவி என்பது அவனுக்கு புரியாத ஒன்று. இப்போ சரீரம்னா ஃபோட்டோ எடுத்து காமிச்சிடலாம், இதுதான் சரீரம்னு. கையின்னா என் கையை காமிச்சேன்னா அவங்களுக்கு இதுதான் கை அப்படின்னு, இல்லையா? இதுக்கு ஒன்றும் பெரிய விளக்கம் தேவையில்லை, இதுக்கு ஒரு பெரிய பிரசங்கம் தேவையில்லை. கையினா என்னென்னு சுலபமாக காமிச்சிட்டு போயிடலாம். முகம்னா என்னென்னு ஃபோட்டோ எடுத்து உங்களுக்கு காமிச்சிடலாம், ஃபோட்டோ பிடிச்சி வச்சுக்கலாம் முகத்தை. ஆவி என்ன பண்ணுவீங்க? ஆவிங்கிறது விளங்கி கொள்வது ரொம்ப கஷ்டம். ஏன்னா காணப்படாத ஒன்று ஆவிங்கிறது, இல்லையா? பார்க்க முடியல. ஆகவே தான் என்ன பண்ணுறோம், இந்த ஆவி என்கிற காரியத்தை உலகத்தார் ஏற்றுக்கொள்கிறதே கிடையாது. மனுஷன் ஆவி ஆத்மா சரீரமாக இருக்கிறான்ங்கிறத ஏற்றுக்கொள்கிறதே கிடையாது. அவன் வெறும் மனமும் சரீரமாக தான் இருக்குதான்னு சொல்லுவாங்களே ஒழிய, ஏன்னா அவ்வளோதான் அவங்களுக்கு விளங்கி கொள்ள முடியுது. சரீரத்தை பார்க்குறாங்க, விளங்கி கொள்ள முடியுது. அறிவு ஆற்றல் இதெல்லாம் அவங்க கொஞ்சம் புரிஞ்சு கொள்ள முடியுது. ஆகவே மனுஷனுக்கு அறிவு இருக்குதுன்னு புரியுது, அதனால் அதை ஒத்துக்கொள்கிறாங்க. ஆனால் ஆவி, மனுஷன் ஆவியாக இருக்கிறான்றதை அவங்க ஏற்றுக்கொள்கிறது கிடையாது. ஆனால் வேத வசனம் அப்படி போதிக்கிறது. இருதயத்தில் விசுவாசிக்கிறது குறித்து இங்கே சொல்லியிருக்கு பாருங்க. இந்த இருதயத்தில் விசுவாசிக்கிறதுனா என்னன்னா, ஆவிக்குள்ளாக விசுவாசிப்பது. இதுதான் போதிக்க விரும்புகிறேன். இதை நல்லா புரிந்து கொள்ள வேணும், கொஞ்சம் கவனமாக கேட்க வேணும். ஏன்னா சில காரியங்கள்லாம் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கலாம் புரியறதுக்கு. ஆனால் அதை புரிஞ்சுக்கிட்டா தான் பைபிளே புரியும் நமக்கு. இது புரிஞ்சுக்கிட்டா தான் இந்த சத்தியங்களே புரியும் நமக்கு. இந்த மார்க் 11ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்தை பார்த்தீங்க இல்லையா? எவனாகிலும் இந்த மலையை பார்த்து நீ பெயர்ந்து சமுத்திரத்தில் தள்ளுண்டு போ என்று சொல்லி தான் சொன்னபடியே நடக்கும் என்று தன் இருதயத்திலே, எல்லாரும் சொல்லுங்க, இருதயத்திலே சந்தேகப்படாமல் விசுவாசித்தால். எங்கே விசுவாசிக்கணும்?
இருதயத்திலே சந்தேகப்படாமல் விசுவாசிக்கணும். இப்போ திருப்புங்க ரோமருக்கு எழுதின நிருபம் 10ஆம் அதிகாரம் 9-10 வசனங்களை வாசிக்கிறேன். ரோமர் 10ஆம் அதிகாரம் 9-10 வசனங்களே. என்னவென்றால், கர்த்தராகி இயேசுவை நீ உன் வாயினால் அறிக்கையிட்டு தேவன் அவரை மரித்தோரிலிருந்து எழுப்பினார் என்று உன் இருதயத்திலே விசுவாசித்தால் ரட்சிக்கப்படுவா. எல்லாம் சொல்லுங்க, இருதயத்திலே விசுவாசித்தால். ரட்சிக்கப்படணும்னா 2 காரியம் பண்ணணுன்றாரு. ஒன்று, இயேசு உன் வாயினாலே கர்த்தர் என்று அறிக்கையிட்டு இருதயத்தில் விசுவாசிக்க வேணும். திட்டவட்டமாக சொல்லியிருக்கு பாருங்க. எங்கே விசுவாசிக்கணும்? இந்த விசுவாசம் என்கிறது இருதயத்தில் காணப்பட வேண்டிய ஒன்று, மனதில் அல்ல, இருதயத்திலே. அப்போ இந்த இருதயத்தில் விசுவாசிக்கிறது என்ன? ரொம்ப காலமாக எனக்கு இது வழங்காமலே இருந்தது. இருதயத்தில் விசுவாசிக்கணும், இருதயத்தில் விசுவாசிக்கணும். என்ன இருதயத்தில் விசுவாசிக்கிறது? அடுத்த வசனம் சொல்லுது பாருங்க, நீதி உண்டாக இருதயத்திலே விசுவாசிக்கப்படும். அப்படின்னா என்ன அர்த்தம்? நீதி உண்டாகனா ஒரு பாவி இயேசுவை ரட்சகராக ஏற்றுக்கொண்டு அவரை அறிக்கை செய்கிறான். அறிக்கை செய்யும் போது நீதி உண்டாகிறதான், அதாவது நீதிமானாக அவன் மாறுகிறான். பாவி நீதிமானாகவே மாறுகிறான். அப்ப நீதி உண்டாக இருதயத்திலே விசுவாசித்து ரட்சிப்புண்டாக வாயினால அறிக்கை பண்ணப்படும். அப்ப நீதி உண்டாக இருதயத்தில் விசுவாசிக்கணும். ஒருத்தன் இருதயத்தில் விசுவாசிக்கும் போது பாவி நீதிமானாக மாறுறான், வாயினால் அறிக்கை செய்யும் போது ரட்சிப்பை பெறுகிறான். அப்போ மறுபடியும் இந்த இருதயத்தில் விசுவாசிப்பது என்று சொல்லியிருக்குது. இது ரொம்ப நாள் விளங்கலை எனக்கு. இது இருதயத்தில் விசுவாசிக்கிறதுனா என்ன, இருதயத்தில் விசுவாசிக்கிறதுனா என்ன, கொஞ்சம் பார்ப்போம் இன்றைக்கு. இருதயம்னு சொல்ல அநேக நேரத்தில் வேதத்தில் பாருங்கள், இருதயம்னு உடனே இந்த பிளட்டை பம்ப் பண்ணி சரீரம் முழுக்க அனுப்புதே, அந்த அவயம்னு நினச்சக்கூடாது. டிக்கு டிக்குன்னு அடிச்சிட்டு இருக்கு பாருங்க, அதுதான் இருதயம். இருதயத்தில் விசுவாசம் அங்கே விசுவாசிக்கணும் அப்படின்னு. அங்கே விசுவாசிக்க முடியாது. அங்கே விசுவாசிக்கணும்னு சொன்னால் அதை மாதிரி ஒரு தப்பு இருக்க முடியாது. சரீரத்தில் விசுவாசிக்கிறது ஆகிடும். அது வெறும் சரீர அவயம், அது பிளட்டை பம்ப் பண்ணி சரீரம் முழுக்க அனுப்புது, அது ஒரு ஃபங்க்ஷனுக்காக இருக்குது. ஆனால் இருதயம் என்கிறது ஒரு தாட்டை வெளிப்படுத்துறதுக்காக, ஒரு கருத்தை சொல்கிறதுக்காக இங்கே சொல்கிறாரு, ஒரு ஒப்பனையாக சொல்கிறார், அவ்வளோதான். இருதயத்தில் விசுவாசிக்க வேண்டும்னு சொன்னால், இப்போ பாருங்கள், ஒரு மரத்தை எடுத்துக்கொள்வோம். சில நேரத்தில் சொல்கிறோம் த ஹார்ட் ஆஃப் த ட்ரீ அப்படின்னு சொல்கிறோம். ஹார்ட் ஆஃப் த ட்ரீனா என்ன? அந்த மரத்தினுடைய மைய பகுதி, மெயின் பார்ட் இல்லையா, த ஹார்ட் ஆஃப் த ட்ரீ. அது மரத்தில் இலை இருக்குது, பிரான்ச் இருக்குது, எல்லாம் இருக்குது. ஆனால் ஹார்ட் ஆஃப் த ட்ரீன்னு ஒன்று இருக்குது இல்லையா. ஒரு சப்ஜெக்ட் எடுத்துக்கொள்வோம், ஒரு சப்ஜெக்டை பேசுகிறோம், த ஹார்ட் ஆஃப் த சப்ஜெக்ட்ன்றோம். அந்த ஹார்ட் ஆஃப் த சப்ஜெக்ட்னா என்ன? நான் பேசி கொண்டிருக்கிற இந்த சப்ஜெக்டினுடைய மெயின் முக்கியமான ஒரு பகுதின்றோம் இல்லையா. ஒரு ஒப்பனையாக தான் சொல்கிறோம். அது ஹார்ட்டுங்கிற வார்த்தையை இதை சொல்லலை, இந்த ஹார்ட் இல்லை, அது ஒரு கருத்தை வெளிப்படுத்துறதுக்காக சொல்கிறோம். அதே போல தான் த ஹார்ட் ஆஃப் மேன் என்று வேதவசனம் சொல்லும்போது அநேக இடங்களில் வேதத்தில் பார்த்தீங்கன்னா, கான்டெக்ஸ்ட் படி பார்க்கணும், சில இடங்களில் பார்த்தீங்கன்னா ஹார்ட் ஆஃப் மேன் சொல்கிறது மனிதனுடைய ஆவியை குறிக்கிறது. மனிதன் ஆவி ஆத்துமா சரீரமாய் இருக்கிறான். ஆவி ஆத்துமா சரீரம் அவன். இந்த உலகத்தாருக்கு அது விளங்குறது இல்லை பாருங்க. அவங்க ஒரு சரீரம் ஆத்துமான்றாங்க. ஏன்னா சரீரத்தை பார்க்க முடியுது, ஆத்துமாவை கொஞ்சம் புரிந்து கொள்ள முடியுது, அந்த ஆத்துமான மனதை. ஆனால் ஆவியை பார்க்கவே முடியல. ஆகவே அந்த ஆவியை சுத்தமாக விட்டுறாங்க அவங்க. ஆனால் நமக்கு இதுதான் ரொம்ப முக்கியமாக இருக்கிறது. வேதவசனம் திட்டவட்டமாக போதிக்கிறது, மனிதன் ஆவி ஆத்துமா சரீரமாக இருக்கிறான். இன்னும் கேட்டால் தேவன் எப்படி ஆவியாக இருக்கிறாரோ அதே போல மனுஷனும் ஒரு ஆவி, மனிதன் ஒரு ஆவி. இந்த ஆவியாக இருக்கிற மனுஷன் ஒரு சரீரத்துக்குள்ளே குடிகொண்டிருக்கிறான். அவனுக்கு ஒரு மனது இருக்கிறது, ஆத்துமா இருக்கிறது. இதுதான் வேதவசனத்தின் திட்டவட்டமான போதனை. எடுப்போம் 1 தெசலோனிக்கேயர், இது கொஞ்சம் கவனிங்க. 1 தெசலோனிக்கேயர் 5:23. சமாதானத்தின் தேவன் தாமே உங்களை முற்றிலும் பரிசுத்தம் ஆக்குவாராக. உங்கள் ஆவி ஆத்துமா சரீரம், எல்லாம் சொல்லுங்க, ஆவி ஆத்துமா சரீரம் முற்றிலும் பரிசுத்தமாக்குவாரான்னு சொல்லிட்டு, உங்கள் ஆவி ஆத்துமா சரீரம், அதான் முற்றிலும். வெறும் சரீரத்தை அல்ல, வெறும் ஆத்மாவை அல்ல, உங்கள் ஆவி ஆத்மா சரீரம் முழுவதும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வரும்போது குற்றமற்றதாக இருக்கும்படி காக்கப்படுவதாக. வெறும் சரீரத்தை பரிசுத்தமாக்குது இல்லை. சிலர் இந்த சட்டையை கழட்டி அந்த சட்டையை மாட்டு இதுலேயே தான் இருக்கிறாங்க. வெறும் சரீரத்தை பரிசுத்தமாக்குறது இல்லை, சரீரம் அல்ல, ஆவி ஆத்மா சரீரம் எல்லா விதத்திலும் பரிசுத்தமாக்கும்படி ஆவி ஆத்மா சரீரம். அந்த ஆர்டர் ரொம்ப முக்கியம் பாருங்க. நாங்கள் வளர்ந்து வந்த காலத்தில் இங்கிலீஷில் எப்படி சொல்லுவோம், அது சொல்லி தான் தப்பாக போனோம். நாங்கள் தப்பாகவே சொல்லி எப்படி சொல்லுவோம்னா பாடி சோல் அண்ட் ஸ்பிரிட். பாடி சோல் ரிவர்ஸில் சொல்கிறது நாங்கள், பாடி சோல் அண்ட் ஸ்பிரிட். அது மனுஷனுடைய இயல்பு தன்மை பாருங்க. ஏன் பாடி சோல் அண்ட் ஸ்பிரிட்? பாடி ஏன் முதல்ல வைக்கிறான்? பாடி தான் கண்ணுக்கு தெரியுது. ஹலோ, அதனால தான் ஸ்பிரிட் சோல் அண்ட் பாடின்னு கரெக்டாக சொல்லியிருக்கீங்க. 1 தெசலோனிக்கேயர் 5:23 ஸ்பிரிட் சோல் அண்ட் பாடின்னு கரெக்டாக வேதம் அப்படி தான் சொல்லி போதிக்குது. எங்கேயும் பாடி சோல் அண்ட் ஸ்பிரிட்னு போதிக்கல, ஸ்பிரிட் சோல் அண்ட் பாடி தான் போதிக்குது. ஆனால் மனுஷன் ஏன் ஆர்டரை ரிவர்ஸ் பண்ணுறான்?
ஏன் ரிவர்ஸ் பண்ணுறான்னா, அவன் வந்து இங்கேருந்து ஆரம்பிக்கிறான். எங்கேருந்து ஆரம்பிக்கிறான்? கண்ணுக்கு தெரியுறதுலேருந்து ஆரம்பிக்கிறான். பாடி தான் தெரியுது. அதுக்கப்புறம் அவனுக்கு விளங்குறது ஆத்துமா, விளங்காதது ஆவி. அதில் சபையில் கூட நாங்கள் என்ன சொல்லிட்டு இருந்தோம்? பாடி சோல் அண்ட் ஸ்பிரிட், பாடி சோல் அண்ட் ஸ்பிரிட்னு சொல்லிட்டு கடைசியில் பாடி தான் ரொம்ப முக்கியமாக இருந்தது. பாடியை பரிசுத்தப்படுத்தி, பாடியை சரி பண்ணி, பாடியை இது பண்ணி, பாடியில் ஆராதிச்சு எல்லாம் பண்ணிட்டு இருந்தோம். கடைசியில் ரொம்ப நாளைக்கு அப்புறம் தான் கற்றுக்கிட்டேன் நான், இது பாடி சோல் அண்ட் ஸ்பிரிட்டில் ஸ்பிரிட் சோல் அண்ட் பாடி, அதான் கரெக்ட் ஆர்டர். ஸ்பிரிட் தான் ரொம்ப முக்கியமான ஒரு பகுதி. த ஹார்ட் ஆஃப் மேன் இஸ் த ஸ்பிரிட். மனிதனுடைய மெயின் பாகம் என்ன? அவன் ஆவி. அதுதான் அது. இப்போ பாருங்க, இன்னொரு வசனத்தை எடுப்போம். ரோமர்கள் நிருபம் 2ஆம் அதிகாரம், ரோமர் 2:28. பவுல் அப்போஸ்தலன் இங்கே கொஞ்சம் வித்தியாசமாக சொல்கிறாரு. இப்போ ஆவி, ஆத்மா, சரீரம்னு சொல்கிறார் இல்லையா? இப்போ அதையே இன்னும் கொஞ்சம் வேற மாதிரி சொல்கிறாரு. புறம்பான மனுஷன், உள்ளான மனுஷன்றார். 2ஆக பிரிக்கிறாரு. 3ஆக பிரித்தார் முதல்ல, இப்போ 2ஆக பிரிக்கிறாரு. ஒன்று அவுட்டர் மேன், புறம்பான மனுஷன். இன்னொன்று இன்னர் மேன். புறம்பான மனுஷன் எதை சொல்கிறாரு? சரீரத்தை சொல்கிறாரு. இன்னர் மேன் எதை சொல்கிறாரு? இந்த ஆவியும் ஆத்மாவையும் சொல்கிறார் சேர்த்து, உள்ளான மனிதன். இப்போ பாருங்க 28. ஆதலால் புறம்பாக யூதனானவன் யூதன் அல்ல, புறம்பாக மாம்சத்திலே செய்யப்படும் விருத்த சேதனம் விருத்த சேதனம் அல்ல. என்ன சொல்றாரு? யூதர்கள்லாம் விருத்த சேதனம் பண்ணிட்டாங்க பாருங்க. மாம்சத்தில் ஒரு பகுதியை வெட்டி எரிஞ்சாங்க, நுனித்தோலை வெட்டி எரிஞ்சாங்க. அது வெட்டுறது வந்து ஒரு உடன்படிக்கையின் அடையாளமாக இருந்தது. பழைய ஏற்பாட்டு காலத்தில், ஆபிரகாம் காலத்தில் ஆரம்பித்து இது எல்லாரும் பண்ணி வந்தாங்க. யூதன்னு சொன்னால் விருத்த சேதனம் பண்ணப்பட்டவன், இது உடன்படிக்கையின் அடையாளமாக இருந்தது. இவர் என்ன சொல்கிறாரு? இந்த மாம்சத்தில் செய்யப்படும் விருத்த சேதனம் விருத்த சேதனமே அல்ல, ஏன்னா புறம்பாக யூதனானவன் யூதன் அல்ல. அதாவது வெறும் சரீர பிரகாரமாக ஒரு நுனித்தோலை வெட்டுறதுனால ஒருவன் வந்து யூதனாயிட முடியாது அப்படிங்கிறாரு. புறம்பான விதத்தில் யூதனாயிட முடியாது. அடுத்தது பாருங்க, அடுத்து உள்ளத்திலே யூதனானவனே யூதன். உள்ளத்திலேன்றது இன்வர்ட் மேன். யூதன்றது வந்து வெறும் புறம்பா ஏதோ ஒரு அடையாளத்தை சுமந்துட்டு இருக்கிறதுனால அல்ல, நுனித்தோலை வெட்டிட்டேன்றதுனால அல்ல. யூதன் யார்? உண்மையான யூதன் யார்? பவுல் சொல்றாரு, உள்ளத்திலே யூதனானவன். உள்ளத்தில் எப்படி யூதனான முடியும்? உள்ளத்திலேனா எதுல சொல்றாரு பாருங்க. உள்ளத்திலே யூதனானவே யூதன், எழுத்தின்படி உண்டாகாமல் ஆவியின்படி இருதயத்தில் உண்டாகும் விருத்த சேதனமே விருத்த சேதனம். நிறைய பேர் இங்கே புதுசாக இருக்கிறீங்க, விருத்த சேதனம்னா என்னன்னு தெரியாமல் இருக்கலாம். அதை பற்றிலாம் ஒன்றும் கவலைப்படாதீங்க. விருத்த சேதனம்னா அதான் நான் சொன்னேன் இல்லையா, சரீரத்தில் இருக்கிற ஒரு சின்ன தோலை வெட்டி எறிகிறது. அது வந்து ஒரு அடையாளமாக கடவுள் கொடுத்தார் அந்த காலத்தில் யூதர்களுக்கு. அதை வச்சுட்டு விருத்த சேதனம் பண்ணப்பட்டவங்களாம் யூதன் அவங்க சொல்லிட்டு இருந்தாங்க. இவர் சொல்கிறாரு, இல்லை இல்லை, புறம்பாக யூதனாக இருக்கிறவன் யூதனே கிடையாது, மாம்சத்தில் செய்யப்படும் விருத்த சேதனமும் கிடையாது. உள்ளத்தில் யூதனானவன் யூதன், எழுத்தின்படி உண்டாகாமல் ஆவியின்படி இருதயத்தில் உண்டாகும் விருத்த சேதனமே விருத்த சேதனம். விருத்த சேதனம்ன்றது தோலை வெட்டி எறிகிறது. ஆனால் இவர் சொல்றாரு, ஆவியின்படி இருதயத்தில் உண்டாகும் விருத்த சேதனமே விருத்த சேதனம். அந்த விருத்த சேதனமே இல்லைன்றாரு. ஆவியின்படி இருதயத்தில் உண்டாகிற விருத்த சேதனம் தான் விருத்த சேதனம்ன்றார். அப்ப நான் சொல்றேன், என்ன அற்புதமா சொல்றாரு பாருங்க. வெளியில வந்து அந்த சடங்காச்சாரத்தை, விருத்த சேதனம் என்கிற சடங்காச்சாரத்தை பண்ணிட்டதுனால ஒருவன் யூதனாயிட முடியாது. உள்ளத்திலே ஆவியின்படி இருதயத்தில் உண்டாகிற விருத்த சேதனம் தான் மெய்யான விருத்த சேதனம் என்று சொல்லுகிறார். அப்ப நான் சொல்றேன், அந்த வசனத்தை கொஞ்சம் நல்லா பாருங்க. ஆவியின்படி இருதயத்தில் உண்டாகும். எல்லாம் சொல்லுங்க, ஆவியின்படி இருதயத்தில் உண்டாகும். அதை எப்படி சொல்லலாம்? ஆவியிலே இருதயத்தில் உண்டாகும். எல்லாம் சொல்லுங்க, ஆவியிலே இருதயத்தில், அந்த அர்த்தத்தில் இருதயத்தில் உண்டாகும். அந்த அர்த்தத்தில் தான் அப்படி சொல்லி இருக்குது. அப்ப ஆவியில இருதயத்தில் உண்டாகும்னா இருதயம் ஆவியும் ஒன்று என்றாகிவிட்டது. மனுஷனுடைய ஆவியும் இருதயம் ஒன்று. வேதம் வந்து இருதயம்னு சொல்றது ஆவியை தான் சொல்லி இருக்குது, உள்ளான மனிதனை. இந்த உள்ளான மனிதனை தான் ஆவி என்று சொல்லுகிறோம். இந்த ஆவியை தான் வேதம் இருதயம் என்று சில இடங்களில் சொல்லுகிறது. இன்னொரு வசனம் திருப்பவும், 2 கொரிந்தியர் 4:16. அங்கேயும் அதே மாதிரி சொல்றாரு பாருங்க. புறம்பான மனுஷன், உள்ளான மனுஷன். வெளியில இருக்கிற மனுஷன், வெளியில இந்த சரீரம் தான் புறம்பான மனுஷன். உள்ளான மனுஷன் தான் யாரும்? ஆவி, ஆத்மா. பாருங்க, ஆனபடியினாலே நாங்கள் சோர்ந்து போகிறதில்லை, எங்கள் புறம்பான மனுஷனானது அழிந்தும் உள்ளான மனுஷனானது நாளுக்கு நாள் புதிதாக்கப்படுகிறது. நல்லா கவனிங்க. புறம்பான மனுஷன் என்ன பண்றானா? அழிகிறான்னா என்ன அர்த்தம்? டிட்டீரியர் ஆகிட்டே இருக்குது. நாளுக்கு நாள் என்ன, அது வயசாகிட்டே இருக்குது. கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னால் வந்து பார்த்தீங்கன்னா முடியெல்லாம் கருப்பாக இருந்தது. இப்போ கருப்பு முடியை தேட வேண்டியதாக இருக்குது. ஏன்னா புறம்பான மனுஷன் அழிந்து, இது வந்து புறம்பான மனுஷன் நாளுக்கு நாள் வயசாகிட்ட போது அழிந்துக்கிட்டே இருக்கிறான்.
ஆனால் இதில் அற்புதம் என்னன்னா, இது வெறும் புறம்பான மனுஷன்தான். இது பழசாகிறதுனால நான் பழசாயிரல. நான் உள்ள இருக்கிறவன். இது என்னுடைய சரீரம். இது நான் அல்ல. இது என்னுடைய சரீரம். இதை போய் நான் நினைச்ச கூடாது. பாவம் அவர் வயசாயிட்டாரு. நான் வயசாலங்க. என் சரீரத்துக்கு வயசாயிருக்கு. ஹலோ, சரீரத்துக்கு தான் வயசாயிருக்கு, எனக்கு வயசாகல. புறம்பான மனுஷன் அழிந்தும் உள்ளான மனுஷன் நாளுக்கு நாள் புதிதாக்கப்படுகிறான். என் உள்ளான மனுஷன் 20 வருஷத்துக்கு முன்னால இருந்ததை காட்டிலும் மிகவும் பொலிவு நிறைந்தவனாய் இருக்கிறான். உள்ளத்துல மெருகேறி இருக்கிறது. என்னுடைய ஆவி மனிதனுக்குள்ளாக இன்னும் பிரைட்டா இருக்கிறேன். நான் 20 வருஷத்துக்கு முன்னால ஒண்ணு தெரியாம இருந்தேன். 30 வருஷத்துக்கு முன்னால ஒண்ணு சத்தியம்லாம் ஒண்ணு புரியாம இருந்தேன். ஆனால் இப்பொழுதோ தேவனுடைய வார்த்தையினால் சத்தியத்தினால் இந்த உள்ளம் ஒளி வீசி பிரகாசிக்கிறது. உள்ளான மனுஷனானவன் நாளுக்கு நாள், ஒவ்வொரு நாளும் 10 வருஷத்துக்கு முன்னால இன்னைக்கு இருந்ததுக்கும் இன்னைக்கு இருந்ததுக்கும் எவ்வளவு வித்தியாசம் இருக்கிறது. நாளுக்கு நாள் உள்ளான மனுஷனானவன் புதிதாக்கப்படுகிறான். இருக்கீங்களா? நிறைய பேருக்கு ஒரே கவலை, நாங்க வயசாயிட்டே போகுது, நல்லா இருந்த சரியெல்லாம் சுருக்கம் விழுந்துருச்சு, இதையே வெளியே பார்த்துக்கிட்டு இருங்க. உள்ள எப்படி இருக்குது? உள்ள பிரமாதம் ஆகிட்டு இருக்குது. நாளுக்கு நாள் புதிதாகி கொண்டே இருக்கிறது. பெட்டர் ஆகிட்டே போகிறோம். நாளுக்கு நாள் பலத்தின் மேல் பலன், மகிமையின் மேல் மகிமை அடைந்து கொண்டே போய் கொண்டிருக்கிறோம். விசுவாசி, கிறிஸ்தவ விசுவாசிகள்னா சில காரியங்களை புரிந்து வைத்துக்கிறோம். அதனால தான் நம்ம சரீரம் பழசாகிறத பற்றி வயசாகிறத பற்றிலாம் பயப்படுறதே கிடையாது. என்னைக்காவது ஒரு நாள் இந்த சரீரத்தை தூக்கி எறிஞ்சிட்டு வேற ஒரு சரீரத்தை போட்டுக்க போகிறோம் நம்ம. அதனால் இந்த ஒரு சரீரம் ஒரு பெரிய இது கிடையாது. இந்த சரீரம் வயசாகிறதுனால நம்ம கவலைப்படுறது கிடையாது. ஏன்னா எனக்கு வயசாக முடியாது. நான் நாளுக்கு நாள் புதிதாக்கப்படுகிறேன். இருக்கீங்களா? அப்போ புறம்பான மனுஷன் உள்ளான மனுஷன், உள்ளான மனுஷன் புதிதாக்கப்படுகிறான், புறம்பான மனுஷன் அழிந்து கொண்டிருக்கிறான்னு சொல்லப்பட்டிருக்குது. 1 கொரிந்தியர் 9. ஏன்னா வேதம் எப்படி பேசுதுன்னு பாருங்க. 2 விதமான காரியத்தை பற்றி பேசுது. அதனால் மனுஷன்னா இப்போ நீங்கள் உங்களை பார்த்தீங்கன்னா அப்படி பார்க்கணும். புறம்பான மனுஷன், உள்ளான மனுஷன், ஆவி, ஆத்மா, சரீரம். நீங்கள் சாப்பிடும்போது வெறும் புறம்பான மனுஷனுக்கு தான் சாப்பாடு போடுறீங்க. ஹலோ, குளிக்கும்போது வெறும் இந்த புறம்பான மனுஷன் தான் குளிப்பாட்டுறீங்க. சென்ட் போடும்போது இந்த புறம்பான மனுஷனுக்கு தான் வெறுகு ஏற்றுறீங்க, வேற ஒன்றும் கிடையாது. பிளாஸ்டிக் சர்ஜரி பண்ணும்போது வெறும் இந்த புறம்பான மனுஷனை போக போக இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்க மாதிரி பண்ணுறீங்க, அவ்வளோதான். கொஞ்சம் அழகு ஏற்றுறீங்க, அவ்வளோதான் ஒழிய இது வெறும் புறம்பான மனுஷன். ஆனால் வாழ்க்கையில் திருப்தியோ சந்தோஷமோ சமாதானமோ நிறைவோ நிம்மதியோ உண்டாக முடியாது. ஏனென்றால் மனுஷன் வெறும் இந்த புறம்பான சரீரத்தினால் உண்டானவன் அல்ல, மனுஷன் ஆவியாயிருக்கிறான். அவனுக்கு உள்ளான மனிதன், அதுதான் மையப்பகுதி, அதுதான் முக்கியமான பகுதி, அதுதான் சென்டர் பாயிண்ட் அவனுக்கு வாழ்க்கையில். அங்கே மாற்றம் ஏற்படுகிற வரைக்கும் அவனுக்கு நிம்மதி இருக்க முடியாது. பாருங்க, 1 கொரிந்தியர் 9ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம் பார்ப்போம். மற்றவர்களுக்கு பிரசங்கம் பண்ணுகிற நான் தானே ஆகாதவனாய் போகாதபடிக்கு என் சரீரத்தை ஒடுக்கி கீழ்ப்படுத்துகிறேன். எல்லாம் சொல்லுங்க, என் சரீரத்தை. என் சரீரத்தைனா இந்த என்னன்றது அவரு, சரீரன்றது அவருடைய. நல்லா கவனிச்சிங்களா? லைட் அடிக்கணும். இப்போ என் சரீரத்தை நான் ஒடுக்கி கீழ்ப்படுத்துகிறேன்றார். என் சரீரத்தை நான் ஒடுக்கி கீழ்ப்படுத்துகிறேன். அப்ப நான் வேற, என் சரீரம் வேற. நான் இதுக்குள்ள இருக்கிறவன். இந்த சரீரம் நான் அல்ல. நான் என் சரீரத்தை நான் ஒடுக்கி கீழ்ப்படுத்துகிறேன்னு சொன்னா, நான் இந்த உள்ள இருக்கிற நான் என்னுடைய சரீரத்தை, எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற இந்த சரீரத்தை, இது நான் இல்ல, எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற இந்த புறம்பான இந்த கூட்டை, இந்த வீட்டை சரிப்படுத்துகிறேன், ஒடுக்கி கீழ்ப்படுத்துகிறேன் அப்படிங்கிறார். எப்படி பேசுறாரு பாருங்க. இப்போ நமக்கு வேத வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிற போதனைகள்லாம் நல்லா விளங்க ஆரம்பிக்குது பாருங்க. ரோமர் 12ஆம் அதிகாரம் ஒரு உதாரணத்துக்கு எடுத்துக்குவோம். 12ஆம் அதிகாரத்தை பார்ப்போம். 1-2 வசனங்கள் நல்லா விளங்கும். போ அப்படி இருக்க சகோதரரே, நீங்கள் உங்கள் சரீரங்களை பரிசுத்தம் தேவனுக்கு பிரியமான ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு உங்களை வேண்டிக் கொள்கிறேன். இதுவே நீங்கள் செய்யத்தக்க புத்தியுள்ள ஆராதனை. சொல்றார் சகோதரரே. சகோதரன்னா என்ன? எல்லாரையும் உலகத்தில் இருக்க எல்லாரையும் சொல்லல அவரு. சகோதரர்னா சபையில் இருக்கவங்களை பற்றி சொல்றாரு. சபையில் இருக்கவங்க யாரு? அவர்கள் மறுபடியும் பிறந்தவர்கள். மறுபடியும் பிறந்தவர்கள்லாம் அவர்கள் யாரு? அவர்கள் ஆவியில மறுபடியும் பிறந்தவர்கள். இயேசு நிக்கதேமை பார்த்து சொல்றார் இல்லையா, நீ மறுபடியும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தை
காண மாட்டான். அவனுக்கு ஆச்சரியமாயிடுச்சு. ஐயோ, என்ன மறுபடியும் நான் 50 வயசு ஆயிடுச்சு, எப்படி மறுபடியும் பிறக்கிறது? என் தாயின் வயிற்றுலாம் போய் திருப்பி மறுபடியும் பிறக்க முடியுமான்றான். சொல்றாரு, இல்லை இல்லை, அதிசயப்படாத நான் சொல்றதை பற்றி. நான் ஒரு ஆவிக்குரிய மறுபிறப்பை சொல்லுகிறேன். ஆவியில நீ மறுபடியும் பிறக்கிறத பற்றி உனக்கு சொல்லிட்டு இருக்கிறேன்றாரு. அப்ப ஒருவன் மறுபடியும் பிறக்கும்போது என்ன ஆகிறது? சரீரமா மறுபடியும் பிறக்குது? கிடையாது, அதே சரீரம் தான். சிலருக்கு அது மறுபடியும் பிறந்தா நல்லா இருக்கும் போல இருக்குது. அதே சரீரம் தான். மனதும் மறுபடியும் பிறக்கிறது இல்லை. எது மறுபடியும் பிறகுது? ஆவிதான். ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் அவன் புது சிருஷ்டியா இருக்கிறான், பழையவைகள் ஒழிந்து போன எல்லாம் புதிதான்னு. எங்க புதிதாச்சு? எல்லாம் சரீரத்தில் புதுசாச்சா? எல்லாம் மனதில் புதுசாச்சா? கிடையாது, எல்லாம் ஆவியில தான் புதுசாச்சு. அப்ப ஆவியில தான் மறுபிறப்பு நடக்கிறது. இந்த ஆவியில மறுபடியும் பிறந்தவர்கள், உள்ளான விதத்தில மறுபடியும் பிறந்தவர்கள், உள்ளான மனிதனிலே மறுபடியும் பிறந்தவர். அவளை பார்த்து சொல்றார், சகோதரரே. அவங்க தான் சகோதரர். ஏன்னா அவங்க மறுபடியும் பிறந்து தேவனுடைய சபையில் இருக்காங்க. சகோதரரே, நீங்கள் உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமான ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று வேண்டிக் கொள்கிறேன். உங்க சரீரங்களை சரிப்படுத்துகின்றார். சகோதரரே, உள்ளான விதத்தில் மறுபடியும் பிறந்தவர்களே, இப்போ உங்க சரீரத்தை ஒடுக்கி கீழ்ப்படுத்துங்கள். உங்கள் சரீரத்தை நினைச்சதெல்லாம் செய்ய வைக்காதீங்க. உங்க சரீரத்தை கண்ட்ரோலுக்குள்ள கொண்டு வாருங்கள். அதான் சொல்றாருங்க. அடுத்த வசனம் பாருங்க. நீங்கள் இந்த பிரபஞ்சத்துக்கு ஒத்த வேஷம் தெரியாமல் தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூர்ணமான சித்தம் என்னதென்று பகுத்தறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே. எல்லாம் சொல்லுங்க, மனம் புதிதாகிறதுனாலே. முதல் வசனம் சரீரத்தை எப்படி இது பண்றதுன்னு சொல்றாரு, சரிப்படுத்துறதுன்னு சொல்றாரு. அதை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமான ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்கணுன்றாரு. இப்போ இந்த அதே சகோதரர்களுக்கு சொல்றாரு, நீங்கள் உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபம் ஆங்கள். அப்ப என்ன சொல்றாரு? உள்ளெல்லாம் சரியாயிடுச்சுப்பா, ஆனா இப்ப என்ன பண்ணணும்? சரீரத்தை சரி பண்ணணும். அப்புறம் என்னத்தை பண்ணணும்? மனதை சரி பண்ணணும். ஆவி, ஆத்துமா, சரீரம். ஆவி சரியாயிடுச்சு. இப்ப என்ன பண்ணுங்க? ஆத்துமாவை சரி பண்ணுங்க. சரியான திங்கிங்ல கொண்டு வாங்க. மனம் புதிதாகட்டும். அப்புறம் என்ன பண்ணுங்க? சரீரத்தை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமான ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்க அதை செய்யுங்க. இந்த சரீரத்தையும் மனதையும் கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வாருங்கள் என்று சொல்லுகிறார். விளங்குதா? எத்தனை பேர் இருக்கீங்க? அப்ப பாருங்க, மனுஷன் ஆவி, ஆத்மா, சரீரமா இருக்கிறான். மனுஷன் ஆவி சரீரத்தில் வாழுகிறான். அவனுக்கு ஒரு மனம் கொடுக்கப்பட்டிருக்கிறது அல்லது ஆத்மா கொடுக்கப்பட்டிருக்கிறது என்று வேதவசனம் நமக்கு போதிக்கிறது.